இப்ப உங்களை அரெஸ்ட் பண்ணி எனக்கு என்ன லாபம்? உங்க பரந்த மனசை கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வெட்டுறதை வெட்டிட்டா நான் ஏன் குறுக்க வரப்போறேன்? ஐயா, சிலை திருட்டுனா என்ன சாதாரணமா? அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சா முன்னாடி பின்னாடி என்னென்ன பிரச்சனை வரும்னு யோசிக்க மாட்டீங்களா? இப்படி ஒரு காரியத்தை பிளான் பண்ணா முதல்ல திருடனுங்களை பார்க்க கூடாது, போலீஸை தான் பார்க்கணும். தப்பு பண்ணிட்டீங்க ஜமீன் ஐயா. இத பாருங்க, நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன். என்ன அரவணைச்சு போங்க, அது உங்களுக்கு தான் நல்லது. இது வரைக்கும் நீங்க போட்ட ஸ்கெட்ச் எல்லாம் அழிச்சிட்டு நாம முதல்ல இருந்து ஸ்கெட்ச் போடுவோமா? நீ பெரிய ஆளு தாங்க. புத்திசாலி கிரிமினல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உனக்கு எவ்வளவு அதை மட்டும் சொல்லு. பெரிய இடம் தான். ஆஹா, பெரிய இடம் தான். நான் என்னையா பெருசா கேட்க போறேன்? 10% கொடுங்க, அது போதும் எனக்கு. என்னையா யோசிக்கிறீங்க? 10% தானே கேட்டேன். என்னது 10%? அப்ப உனக்கு 5 கோடி வேணுமா? என்னது 5 கோடியா? உளறிட்டேனா? 10%க்கு 5 கோடி வருதா? அப்பனா சிலைய 50 கோடிக்கு பேசியிருக்கீங்களா? ஜமீன் ஐயா, சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய் ஜனா, ஓய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஐயா, அதான் சின்னவர் சொல்லிட்டாருல்ல, அதையே எனக்கு கொடுத்துருங்களேன். சரவண பெருமாள், 5 கோடி ரூபா உனக்கு அதிகம். கொடுக்கறத வாங்கிக்க. ஐயா, நீங்க சிலை திருடுறதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ண திட்டமெல்லாம் எனக்கு தெரியாம இருந்திருந்தா என்ன கொடுத்திருந்தாலும் நான் வாங்கியிருப்பேன். ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சே. நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்க, அதையே கொடுத்துருங்க. அவனை அவுத்து விடு. ஐயா, ஐயா, அவசரப்பட்டீங்களா? இவர் என்ன அடிக்கவும் இல்ல, நான் எதையும் சொல்லவும் இல்ல. போய் சொல்லி உங்க வாயால எல்லா உண்மையும் வாங்கிட்டாரியா? ஐயா, உங்க ரகசியம் இப்போ எனக்கும் தெரியும். நான் கேட்கறத கொடுத்துட்டா பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். ஃபியூச்சர்ல ஏதாச்சுனாலும் நான் வந்து நிப்பேன். என்ன சொல்றீங்க? சரி, 5 கோடி ரூபா தரேன். ஐயா, சாண்டியை விட்டுட்டு போ. ஐயா, இப்ப சாண்டியை ரிலீஸ் பண்ணா அந்த சந்திரன் சும்மா இருக்க மாட்டான். மறுபடியும் ஸ்டேஷன்ல வந்து நிப்பான். அப்படி ஆகாம நான் பாத்துக்கிறேன். நீ சாண்டியை விட்டுட்டு போ. சரிங்க ஐயா. அப்புறம் முக்கியமான விஷயம், என்கிட்ட கலந்துக்காம திரும்ப சிலையை திருடுறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து நாமளே சிலையை தூக்குவோம். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் அவங்கள சாகடிப்போம். சரி, சொல்லி அனுப்புறேன். இப்ப கிளம்பு. நன்றிங்க ஐயா. சின்னையா, சார், அவுத்து விடுங்க சார். நான் சொன்னபடியே சப் இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் சாண்டியை ரிலீஸ் பண்ணிட்டான்.
அவனை நம்ம தோட்டத்தில் இருக்கிற வீட்டுல யாருக்குமே தெரியாம தங்க வச்சேன். அதுக்கப்புறம்தான் ஒரு முடிவை எடுத்தேன். என்ன முடிவு? சந்திரன் இருக்கிற வரைக்கும் கோயில் சிலைய தொட முடியாதுன்னு நினைச்சேன். போதாததுக்கு கோயில்ல திருட்டு அட்டெம்ப்ட் நடந்ததை பத்தியே ஊருக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்ச நாள் போகட்டும்னு சில திருடுறத தள்ளி போட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளாச்சு நல்லவனா இருக்கலான்னு நினைச்சேன். ஆனா அந்த சந்திரனுக்கு அது பிடிக்கல போல. கோயில் திருட்டு அட்டெம்ப்ட் நடந்த 5வது நாள் திடீர்னு ஃபேக்டரியில இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹலோ, யார் பேசுறது? ஐயா, நான் சந்திரன் பேசுறேன் ஐயா. சொல்லு சந்திரா. ஐயா, நம்ம கோடவுன்ல இருந்த ரூம்ல புதுசா பொட்டி பொட்டியா இருந்துச்சியா. என்ன பொட்டின்னு திறந்து பார்த்தா எல்லாம் போதை பொருள் இல்லையா? என்ன சொல்ற? ஆமாங்கய்யா. நம்ம கம்பெனிக்குள்ள எப்படி? இது எல்லாமே நம்ம குமார் பண்ற வேலை தானங்கய்யா. யாரும் இல்லாத நேரத்துல பொட்டியெல்லாம் நிரப்பி வச்சிருக்காங்கய்யா. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுயா. என்ன ஒரு அக்கிரமம் பாருங்க. போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் ஐயா. ஐயா, நான் வேணா நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு தகவல் சொல்லிட்டு வரட்டுமா? டேய் சந்திரா, சொல்லுங்கய்யா. அவசரப்படாத. போலீஸுக்கு போனா என் பேரு கெட்டுரும். சந்திரா, இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். நான் வர்ற வரைக்கும் மேனேஜர் குமார்கிட்ட கூட நீ பேச வேண்டாம். சரிங்கய்யா. நான் போலீஸ்ட்ட போகலங்கய்யா. ஆனா நீங்க சீக்கிரமா வந்துருங்கய்யா. வரேன், வை. என்னங்க இது புது ட்விஸ்டா இருக்கு? ஆமா அகிலா, சில திருட்டு சம்பவத்துல எல்லாமே ட்விஸ்ட் தான். ஃபேக்டரியில இருந்து சந்திரன் போன் பண்ண அடுத்த கணமே நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் எல்லா வகையிலுமே நமக்கு தலைவலிதான். அவன் இருக்கிற ஒரு நொடியும் நமக்கு ஆபத்துன்னு நினைச்சேன். அதனால அன்னைக்கே அவனுக்கு சங்கு ஊதணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் ஜனாவை கூட்டிட்டு ஃபேக்டரிக்கு போனேன். அன்னைக்கு சந்திர என்ன யமனாக்கி அவன் விதிய அவனே தேடிக்கிட்டான். ஃபேக்டரியில என்ன நடந்துச்சுன்னு அன்னைக்கு பென் டிரைவ போட்டு எல்லாரும் அன்னைக்கு டிவில பாத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அவனை சும்மா விடாதீங்கயா. தூக்கல தொங்க விடுங்க ஐயா. நீங்க ஐயா, ஏயா இப்படி பண்ணீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? போதை மருந்த கொண்டு வந்து வைக்க சொன்னதே நான் தான்டா. கல்யாண எப்படியாவது அப்ப குழந்தை காப்பாதுங்களே. அப்போ அன்னைக்கு நாம பார்த்த அந்த பென்டிரைவ்ல இருந்த வீடியோவுக்கு பின்னாடி இவ்ளோ நடந்திருக்கா? ஆமா, நான் யாருக்கும் எதையும் சொல்லல. அவ்வளவு சந்திரனை போட்டு தள்ள முடிவு பண்ணது என் கூட வந்த ஜனாக்கே தெரியாது. என் மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாமதான் அன்னைக்கு ஜனாவே என் கூட வந்தா. ஆமா நீ அன்னைக்கு ஃபேக்டரி போன வேகத்திலேயே அண்ணன் சோழிய முடிச்சிட்டாரு. ஏன் அவசரப்பட்டு கொன்னீங்கன்னு நான் அண்ணனை கேட்டதுக்கு, நான் சந்திரனை கொன்னது இதுக்காக இல்ல அதுக்காகன்னு சொன்னாரு. சில கடத்தலுக்கு இடைஞ்சலா இருக்கிறதால தான்
அண்ணா அவனை கொன்னுட்டாருன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. சில மேட்டர்ல கௌரியோட அப்பாவை கொன்னுட்டு ஃபேக்டரியில வேலை செய்யும் போது கீழே விழுந்து விபத்துல இறந்துட்டான்னு ஊருக்காரங்களை நம்ப வச்சோம். ஓ, சந்திரன் சாவுக்கு இதுதான் உண்மையான காரணமா? ம், இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவது எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அண்ணே, நேரம் வரும்போது சொல்லலான்ட்டு இருந்தோம். இப்ப நேரம் வந்துடுச்சு, சொல்லிட்டோம். பெரியவரே, அதுக்கப்புறம் சிலை எடுத்தீங்களா? இல்ல. திடீர்னு ஒரு புது சிக்கல் வந்துடுச்சு. சிக்கலா? ஏங்க, சாண்டிய புடிச்சிட்டு போன இன்ஸ்பெக்டரையும் கொன்னுட்டீங்க. புதுசா கேஸ விசாரிக்க வந்த சரவண பெருமாளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்க. குறுக்க நின்னு சந்திரனையும் சாகடிச்சிட்டீங்க. சிலைய தூக்குறதுல அப்புறம் என்ன சிக்கல்? சொல்றேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து திருட அப்புறம் அவனை விடுவிச்ச அந்த சப் இன்ஸ்பெக்டரு, இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்த அந்த பண்ணையாரு. இவனுங்க 3 பேருமே கூட்டு கலவாணிங்க தான். இப்ப புரியுதா என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்காங்கன்னு? இந்த கதை ரொம்ப கொடூரமா இருக்கு. குறிப்பா துர்கா மாமாவையும் அவங்க ஒய்ஃபையும் கொன்னாங்க பாரு. அதுதான் என்ன ரொம்ப உலுக்கிருச்சு. இப்படிலாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா? துர்கா, நம்ம ஊர்ல மட்டும் இது நடந்திருந்தா அந்த பண்ணையாரையும் அவர் தம்பியையும் பெரியப்பாவும் அப்பாவும் ஒரு வழி பண்ணிருப்பாரு. நீ வேணா பாரு. நம்ம ஊர்ல சிலை திருட்டு போயிருக்கு இல்லையா, அது பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு பெரியப்பா அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பாரு. சரி துர்கா, நான் சும்மா கேக்குறேன். இந்த கதையில நீ ஒரு கற்பனை கதாபாத்திரமா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? சொல்லு. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி காலம் கடந்தாவது அந்த பண்ணையாரையும் அவன் தம்பியையும் கொடூரமா கொன்றிருப்பேன். அதுக்கு முன்னாடி அந்த சிலைக்கடத்த வந்தவனுங்க, அந்த சப் இன்ஸ்பெக்டர், இப்படி யாரெல்லாம் பண்ணையாருக்கு துணையா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் அம்மனுக்கு பலி கொடுத்திருப்பேன். ஏய் துர்கா துர்கா துர்கா, கூல், ரிலாக்ஸ். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இது ஜஸ்ட் ஒரு கதை தானே. இந்த கதையை கேட்கும்போது உனக்கு வர கோவம் தான் எனக்கும் வருது. ஆனா கதையை கதையா தானே எடுத்துக்கணும். கூலாவு. ஏன் சின்னையா, ஒருவேளை இந்த கதை மாதிரி நிஜத்துல நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. சரி, நாம போய் தூங்கலாமா? என்னக்கா யோசிக்கிறீங்க? இல்ல, நீ சொன்ன கதையை கேக்குற குடுப்பன அத்தைக்கும் வீணாவுக்கும் இல்லையேன்னு யோசிச்சேன். ஒருவேளை பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் இந்த கதையை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. சத்யாக்கா, வருத்தப்படாதீங்க. இந்த கதைய பெரியய்யாவே எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பாரு. அவரா? பெரியப்பாக்கு எப்படி இந்த கதையெல்லாம் தெரியும்? நீங்களே பாத்தீங்கல்ல, பெரியய்யா இந்த சீரியல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. ஒருவேளை என்ன மாதிரியே அவரும் ரைட்டரை பார்த்து கதையை கேட்டிருக்கலாம்ல. அதனாலதான் சொன்னேன். இருக்கலாம் இருக்கலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா துர்கா? பெரியப்பா சின்ன வயசுல டிராமா ஆக்டிங்னா உசிரே விட்டுருவாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுல அவருக்கு. அப்படியா? அதனால கண்டிப்பா அவரும் இன்ட்ரெஸ்டா போய் கேட்டிருக்கலாம். சரி துர்கா, தூக்கம் வருது, போலாமா? நீங்க போங்க சின்னையா, சமையல் கட்டுல போட்டது போட்டபடியே இருக்கு. நான் சரி பண்ணிட்டு வரேன். சரி அண்ணி, குட் நைட். குட் நைட் அசோக். சரி துர்கா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன். இல்ல சத்யாக்கா, நீங்களும் போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, குட் நைட்.
சிலைய தூக்க இடைஞ்சலா நின்னு கௌரியோட அப்பா செத்ததுக்கு அப்புறம் பிரச்சனை ஓஞ்சுதுன்னு நான் நினைச்சேன். ஆனா சந்திர செத்த அடுத்த நாளே கோயில் ஐயரு திடீர்னு என்ன தேடி வந்தான். அண்ணா, நமக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆ, ஆமாடா. இனிமே நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். ஆ. அண்ணா, ஐயர் எதுக்கு நான் இங்கே வர்றாரு? தெரியலையே. ஜனா, நீ எதுவும் பேசாத, ஆ, எல்லாம் நான் பேசிக்கிறேன். சரிங்கண்ணா. சரி. ஐயா நமஸ்காரம். ஆ, வாங்க சாமி, வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? ஆ, சொல்லி அனுப்பிச்சிருந்தா நாங்களே வந்திருப்போமேப்பா. ஐயா பெரியவா அப்படி சொல்லப்படாது. உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு தோணுச்சு. உங்க ஆத்துக்கு போனேன். அங்க இருக்கிறவா நீங்க தோட்டத்து வீட்டுல இருக்கிறதா சொன்னா, அதான் வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சந்திரனும் அவ ஆத்துக்காரியும் நேத்து ஃபேக்டரியில ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா நான் கேள்விப்பட்டேன். அதை என்னால தாங்க முடியல. ம், அவங்கள மாதிரி நல்லவாள இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அதான் அந்த அம்பாள் அவங்கள கூட்டிட்டு போயிட்டா. இத சொல்லி ஒப்பாரி வைக்கதான் வந்தியா நீ? ஆ, ஆமா சாமி, நடக்கக்கூடாது நடந்துருச்சு. ஆனா யாரு என்ன விதி வாங்கி வந்தாங்களோ அதுதானே நடக்கும். அத நாம ஏத்துக்கிறத தவிர வேற வழி இல்லையே. இத பத்தி பேசினாலே என் மனசு அப்படியே கணக்குது சாமி. சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். உதவியா? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? கோவில்ல உழவார பணி செஞ்சுட்டு காவலுக்கு இருந்த சந்திரன் நம்மளை விட்டு போயிட்டான். கோவில்ல திருடங்க சில திருட வந்ததுல நேக்கு பதட்டமா இருக்கு. அதான் என்னோட உறவுக்காரர் ஒருத்தவா சென்னை ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கா. அதான் அவகிட்ட போலீஸ் பாதுகாப்பு கேட்கலான்னு இருக்கேன். நான் சொன்னா கண்டிப்பா தட்டமாட்டா. கோவில் தர்மகர்த்தாங்கிற முறையில உங்களை பார்த்து உத்தரவு வாங்கிக்கிட்டு அதை பண்ணலாம்னு நினைச்சேன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? இதையெல்லாம் கேட்கணுமா சாமி? நல்லதை யார் செஞ்சாலும் அங்க நான் இருப்பேன். கோயிலுக்கு பாதுகாப்பு போட சொல்றது எல்லாமே சரிதான். சரிங்க சாமி, நானும் உங்க கூட வரேன். நீங்க அவரை எப்ப பார்க்க போறீங்க? இத காலம் தாழ்த்த கூடாதுன்னு என் மனசுக்கு படுது. அதனால இன்னும் 2 நாள்ல போய் அவங்கள பார்க்கலான்னு இருக்கேன். நல்லது சாமி. சரிங்க ஐயா, அப்ப நான் வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். வணக்கம் சாமி. அண்ணா, இப்ப என்னென்ன பண்றது? ஐயருக்கு நேரம் சரியில்லை. என்னங்க இது? ஐயர் இப்படி கிளம்பிட்டான்? நீ டென்ஷன் ஆன மாதிரிதான் நானும் அப்ப டென்ஷன் ஆன. வேற வழி இல்ல. இனி ஐயரை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிடலான்னு நான் முடிவு பண்ணி சரவண பெருமாளை கூப்பிட்டு யோசனை கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்மள மீறி எதுவும் நடந்துராது. ஐயரு ஜட்ஜை தானே பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். ஆனா இன்னும் பார்க்கலல்ல. அவன் கண்டிப்பா போவான். அவன் அடங்க மாட்டான். கோயிலுக்கு பாதுகாப்பு கேட்டு ஊர்ல இருக்கிற ஜட்ஜ பார்க்க போவாராம். அத ஏன் கிட்டிய வந்து சொல்றான். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அப்படியே அந்த ஆட அப்பைய முடிச்சிருப்பேன். ஐயா, உங்க கோபம் நியாயம்தான். ஆனா ஆத்திரப்பட்டா காரியம் கெட்டுடும். அதே சமயம் அந்த ஐயர் இருக்கிற வரைக்கும் நாம நினைச்சது எதுவும் நடக்காது. அதனாலதான் சொல்றேன், அந்த ஐயர் கதையை முடிச்சிருவோம். அதான் எல்லாருக்குமே நல்லது. அது சாதாரண விஷயம் இல்ல. அவருடைய சொந்தக்காரங்கெல்லாம் ஜட்ஜி வக்கீல்னு பெரிய பெரிய ஆளா இருக்காங்க.
ஐயர் சாவுல துளி அளவு சந்தேகம் வந்தா கூட என்ன நடந்துச்சுன்னு தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். அப்ப என்னதான் பண்றது? ஐயர் சாகுற வரைக்கும் சிலைய திருடாம காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஐயர் சாவணும், நாமளும் சிலைய திருடணும். ஆனா சந்தேகம் நம்ம மேல வரக்கூடாது. எப்படி எப்படி அது முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு.